நீங்க இறால் வாங்குனீங்கன்னா இத போல நல்ல ஒரு காரசாரமான கிரேவி செஞ்சு பாருங்க. இந்த கிரேவியை சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே போல ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே மேட்ச் ஆகும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் டீயாக ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனோட கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்படி லைட்டாக பரட்டி விட்டுருங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகா பெரிய சைஸாக பொடியை நறுக்கிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும், அது வரலும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, இந்த அளவுக்கு 1 பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் 1/2 கிலோ இறால் எடுத்துருக்கேன், நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இறால் வதக்கும் போதே தண்ணி வருது பாருங்கள், அதனால தான் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரலாம் நல்லா வதக்கிடணும். ஃபஸ்ட்டு நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வரும். இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு மீடியமான தீயில் ஒரு 8 நிமிஷம் விட்டால் போதும், இறால் கிரேவி ரெடி ஆகிடும். பாருங்கம்மா, 8 நிமிஷம் விட்டுருக்கேன், பார்க்கலாம். பாருங்கள், இறால் கிரேவி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். இறக்குற டைமில் நீங்கள் இது இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ஈஸியாக இறால் கிரேவி ரெடி.